வணக்கம். இன்னைக்கு பொன்னாங்கண்ணி தண்ணி சார் எப்படி வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பொன்னாங்கண்ணி ஒரு கட்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 50 துவரம்பருப்பை கழுவி இந்த மாதிரி எடுத்து வேக வைக்கிறதுக்காக எடுத்து அடுப்பில் வைக்கிறேன். அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி அதில் போடணும். தக்காளி 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அந்த பருப்போட சேர்த்து நல்லா வேக வைக்கணும். 3/4 பதம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை அது கூட சேர்த்து வேக வைக்கணும். அதுக்கு மஸ்து தேங்காய், சோம்பு, கொஞ்சம் கடலை மாவு, பச்சரிசி மாவு போட்டு நல்லா அரைச்சி அது கூடயே ஊற்றணும். எந்த தண்ணி சாறு வச்சாலும் கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சோன்னே தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாமா? கடுகு மிளகா போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டோம்னா பொன்னாங்கண்ணி கீரை தண்ணி சார் ரெடி. சாம்பார்னு சொல்லலாம். சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.